அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முக வசீகரம் அதிகரிக்கிறதுக்கான ஒரு ஐடியா. அழகு வேற, வசீகரம் வேற. அழகு அப்படின்றது நம்ம சாதாரணமாக மேக்கப் பண்ணிக்கிறது. வசீகரம் அப்படின்றது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்டிங் பவர். இது சாதாரணமாக எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிட்டு இருக்கிற பிரச்சனைகள்னால நம்ம மனம் கஷ்டப்படும் போது முகத்தோடைய வசீகரத்தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை அதிகரிக்கிறதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா தான் இது. இது என்னன்னா, காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்சதும் முகத்தை கழுவுறதுக்காக தண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அந்த தண்ணியை மக்கில் பிடிச்சிக்கோங்க. மக்கோட அந்த வாய்ப்பகுதி இருக்குல்ல, மவுத், அதை உங்க கையால் மூடிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மந்திரத்தை 5 தடவை சொல்லுங்க. இதுக்குன்னு ஸ்பெஷல் மந்திரங்கள் இருக்கு, அது தெரிஞ்சா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அதை சொல்லுங்க. அதை சொல்லிட்டு முகத்துல கீழிருந்து மேல் நோக்கி முகத்தை கழுவுங்க. அதாவது தாடையில இருந்து நெற்றி நோக்கி முகத்தை கழுவுங்க. அதாவது முஸ்லீம்ஸ் முகம் கழுவுற மெத்தட்ல முகம் கழுவுங்க. நான் முஸ்லீம், எனக்கு ஹிந்து மந்திராஸ்லாம் தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இஸ்லாத்லயும் இதுக்கு சில மந்திரங்கள் இருக்கு. முஸ்லீம் ஆஸ்ட்ராலஜர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. சில விஷயங்களை சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபேஸ் கழுவுனீங்கன்னா உங்களுக்கு அந்த வசீகரத்தன்மை கூடும். நான் உங்களுடைய அழகு கூடும் சொல்லல, உங்களுடைய நிறம் கூடும் சொல்லல, உங்களுடைய வசீகரத்தன்மை கூடும் அப்படின்னு தான் சொல்றேன். இதோட ரிசல்ட் ஒரு 1 மந்த்ல நீங்க ஃபீல் பண்ணலாம். நீங்க போய் கண்ணாடியில போய் நின்று பார்த்துட்டு முகத்துல வசீகரத்தன்மை கூடி இருக்கான்லாம் செக் பண்ண வேணாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க இல்லை உங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க யாராவது உங்ககிட்ட கேட்பாங்க, உன் ஃபேஸில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது, உன் ஃபேஸில் ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது, இப்போ தான் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தீங்களா, ஃபேஸ் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது, ஃபேஸ் க்ரீம் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, இல்லை சோப் எதுவும் மாற்றிருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி உங்களுடைய முகம் கொடுக்குற அந்த வசீகரத்தை அவங்க புரிஞ்சுக்காம இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும், ஆனால் என்னன்றது அவங்களால சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.